ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூஹாக்ஸ் அண்ட் டிப்ஸ். நாங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நார்மல் டிவியை எப்படி ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே 2018 இருக்கோம். ஸோ டெக்னாலஜியோட வளர்ச்சிங்கிறது ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் டிவினா என்ன, உங்கள் நார்மல் டிவியை எப்படி ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அப்படி ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றினால நமக்கு என்ன பெனிஃபிட். ஸோ நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இப்போ ஒரு புது டிவி வாங்குறேன்னா ஆண்ட்ராய்ட் டிவி வாங்குறது பரவாயில்லையா இல்லை நார்மல் டிவி வாங்க பரவாயில்லையா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஆண்ட்ராய்ட் டிவினா என்ன, ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட். ஸோ நார்மல் டிவியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிஹெச் கனெக்ஷன், கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சேனல்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ சம் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவியை மாற்றுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் டிவியில் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களால் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும், கேம்ஸ் விளையாட முடியும், யூடியூப் பார்க்க முடியும், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. அது மட்டும் இல்லாமல் கூகுள் கேஸ் இருக்குது, 4K அல்ட்ரா ஹெச்டி ப்ளஸ் ஹெச்டிஆர் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கோர் CPU யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அன்பாக்சிங் பண்ணால் தான் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு MI பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ். ஸோ இதை தூக்கணுன்னே ரொம்ப லைட் வெயிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். டிசைன் வைஸ்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கு. MI லோகோ பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா MI பாக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை, உள்ளே வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குது பாக்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சைனீஸில் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் போல் கைடு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ப்ளா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள். ஸோ சொல்லி ஆகணும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க டிவியில் கனெக்ட் பண்ண. ஸோ பவர் அடாப்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட், இன்புட் ரீடிங்ஸ். ஸோ இன்னொரு இந்த பவர் அடாப்டர் நல்ல விஷயம் என்னென்னா இந்தியன் டைப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எந்த அடாப்டரும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரிமோட். வேறு என்னென்ன இருக்கும் பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி பாக்ஸ் இருக்கும், ஒரு ரிமோட், HDMI கேபிள், பவர் அடாப்டர். இந்த டிவி பாக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் குவாட் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.0 GHz வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 64 பிட் டைப்பான ப்ராசஸர் தான். ஸோ 2 GB RAM இருக்குது, 8 GB ROM இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4K HDR சப்போர்ட்டும் இது பண்ணும். ஸோ லுக் வைஸ் பார்க்கக்குள்ள இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் ஃபீல் பண்ணது அதுதான். ஸோ டிசைனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிவி பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் இன்புட், அது மட்டும் இல்லாமல் ஒரு USB கேபிளுக்கான போர்ட்டு, ஸோ HDMI போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஆடியோக்கான ஒரு அவுட்புட். ஸோ அவ்வளோதான் இந்த டிவி பாக்ஸில் ஓவராலாக இருக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட யூசேஜ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் வீடியோஸ். ஸோ ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்கள் HDMI கேபிளோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சில ஒய்ஃபை செட்டிங்ஸ், உங்கள் இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாமே லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் யூடியூப் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் எந்த வீடியோஸ் வேணுமோ உங்களுக்கு சர்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ப்ளே ஆகிடும். செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளே ஸ்டோர். ஸோ இதில் ஆண்ட்ராய்ட் மாதிரி எல்லா ஃபீச்சர் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்க கேம்ஸாக இருக்கட்டும், ஸோ அதே நேரத்தில் ஆப்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுதோ ஸோ நீங்கள் அது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். கேமிங். ஸோ கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஆல்ஃபா 8 கேமிங் வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் சின்ன கேம் தான் விளையாண்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் இதில் ப்ளே பண்ணுறது என்னோட ஓல்டு டேஸ்க்கு போன மாதிரியே இருந்தது. ஸோ மேரியோ, ஸோ இந்த மாதிரி ஏன்னா ரொம்ப பெரிய டிஸ்பிளே, பட் நியூ ஃபீலிங் தான். ஸோ கேமரா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக், ஸோ அதெல்லாமே நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கனாலும் அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் இந்த ஃபோனோட அப்டேட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் அப்டேட்டும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா UI பழசாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா செக் ஃபார் அப்டேட் கொடுங்க. ஸோ உங்களோட சிஸ்டம் அப்டேட்டை எப்படி நம்ம ஃபோனில் அப்டேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இது அப்டேட்டும் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாக்ஸ் எல்லாமே வேறு யாருக்கோ கொடுக்க போகிறீங்க, இல்லை இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல் ஃபோனை எப்படி ஃபார்மேட் பண்ணுவீங்களோ ஜஸ்ட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இதில் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ்னால் என்ன, நார்மல் டிவி எப்படி ஆண்ட்ராய்ட் டிவியை மாற்றுறதுங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மாற்றினா என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு புது டிவி வாங்க போகிறேங்க. டைரெக்டாக நான் ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்மார்ட் டிவி வாங்குறது பெட்டரா, இல்லை நார்மல் டிவி வாங்கி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு நார்மல் டிவி வாங்கினீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ ஸ்மார்ட் டிவி வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 15,000 20,000 கிட்ட வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறது நீங்கள் நார்மல் டிவி போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதோட யூஐ அப்டேட் தர மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும், ஓல்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ப்ராப்ளம். பட் ஆனால் நீங்கள் சேல்ஸ்மேன்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி வாங்க, இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அவங்க சேல்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான். என்னோட சஜஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நார்மல் டிவி வாங்கிக்கோங்க. ஸோ அதில் இந்த மாதிரியான ஆண்ட்ராய்ட் பாக்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி அதை ஸ்மார்ட் டிவியை மாற்றுறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிவியை நீங்கள் மாற்றணும் அவசியம் கிடையாது. ஸோ ஏற்கனவே ஓல்டு டிவி உங்ககிட்ட இருக்குனாலும் அதுக்கும் புது டிவி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரியான பாக்ஸை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புது டிவி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா HDMI போர்ட். ஸோ உங்களோட டிவி பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த HDMI போர்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 2 அல்லது 3 போர்ட் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ எதுக்கோசரம் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டாடா ஸ்கை ஸோ இந்த மாதிரி DTH கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களே ஒரு HDMI போர்ட் வந்து அதுக்கே போயிடும். ஸோ இந்த டிவி பாக்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு HDMI போர்ட் வேணும். ஸோ குறைஞ்சது ஒரு 2 போர்ட் HDMI போர்ட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட விலை நான் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய். ஸோ ஆஃபரில் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் கூப்பன் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வாங்கக்குள்ள அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூ அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே ஓட் போல் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரியான நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, உங்களோட சப்போர்ட் கொடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா #டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.